கிறிஸ்துவுடைய மிகவும் பிரியமானவர்களே, 26/4/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அந்த தகப்பன் இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறபடி அன்பின் பிரசனத்தினாலே நிரப்புவீராக. உடைய கிருபை கோலும் கைத்தறியும் தேற்றும்படியாக நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. சகல விதமான நன்மையும் இவருடைய வாழ்க்கையில வந்து சேரட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவின் அன்பின் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். சகலவிதமான நன்மை நாள் என்னுடைய வாழ்க்கையை திருப்தியாகுங்கப்பா. யாத்ராகமம் 20:24 படி நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படியாக செய்யுங்கப்பா. சகல நன்மையும் உண்டாக்கட்டும். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 26/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தை வருகிறேன். தேசத்தில் நம்முடைய கிருபை கோலும் கைதடியும் அப்பா தேற்றும்படியாக நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிற நம்முடைய கிருபை நாளை தேசத்தை நிரப்புங்க. தேவ சமாதானமும் சந்தோஷம் விடுதலையும் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். தேசத்திலே சமாதானத்தை கொடுங்க, நிறைவை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.